நல்ல ஞானத்தை தருகிற ஒரு ஞானமுள்ள ஒரு தேவன் அவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து காலையில எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த நாள் எனக்குரிய ஞானம், இந்த நாள் நான் என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், அதான் டெய்லி தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவைப்படுது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், அடுத்த பிரச்சனைக்கு இன்னொரு மாதிரி தேவைப்படும். ஏற்கனவே இருந்த டீலிங் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரே பிரச்சனையா இருக்கலாம், ஆனா ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம சந்திக்கவே முடியாது. இந்த பிரச்சனை இப்படி தான் சந்திக்கணும், இந்த பிரச்சனை இப்படி தான் சந்திக்கணும். அதான் இது நீங்க கண்டிப்பா இந்த சம்பவத்தை நீங்க கேட்கணும். ஒரு சகோதரி தன்னுடைய கணவனார் ரொம்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவர் தான், பின்மாற்றத்துக்குள்ள போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிஸ்டரோட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களா, ஒரு ஐடியா சொன்னாங்களாம். என்ன ஐடியானா, நான் ஒரு நாள் பிசாசு பிடிச்சது மாதிரி நடித்தேன். என் கணவனார் இடத்துல பிசாசு எனக்கு பிடிச்சது மாதிரி நான் நடித்தேன். தலையெல்லாம் பிரித்து போட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி உன்னை கொன்னுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நடித்த உடனே என்னுடைய கணவனார் என்னை காரில் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால், நான் இவன் இப்படி தப்பு பண்ணும்போது நான் வந்தேன், அவனுக்குள்ளே இருந்து தான் நான் வந்தேன், என் கணவனாருக்குள்ளே இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு பயம் பிடிச்சி போயிடுச்சாமா. ஐயோ, நான் எனக்குள்ளே இருந்தா நீ அப்போ எனக்குள்ளே இவ்வளோ பெரிய பிசாசு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உருண்டு பிறண்டு, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த மூலையில் போய் அழுதுட்டு இருந்தாங்களாமா. உடனே இது நடந்த சம்பவம் இந்த பாஸ்டர் சொன்னாராமா, நீ எப்போதான் போவ அப்படின்னு சொல்லி. அவன் என்ன விட்டா நான் போவேன்னுச்சான். உடனே பாஸ்டர் நேரம் இந்த அம்மா விட்டா அந்த ஏட்ட தான் போனாராமா. ஏப்பா, உனக்கு மனைவிக்கு பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் யார் தான்? நீ தான். நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்பலைன்னா உன் மனைவிக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணாது, போகாது. உடனே இவருக்கு மனம் திரும்புறேன், நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து இந்த அம்மா நடிக்கிறத உடனே விட்டு இப்போ போயிருச்சு அப்படின்னு போய் இது அந்த மாதிரி ஒரு கதை. அப்போ இந்த சிஸ்டர் தன்னுடைய கணவனார் இப்படி பின்மாறி போனார் அப்படின்னு கேட்டா, இது உடனே இந்த பொண்ணு இவங்க ஒரு நாடகம் பண்ணணும்னு நினச்சாங்க. சரி, இந்த அம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு பண்ணியிருக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணால் இவரை கொண்டு வந்துடலான்னு நினச்சி ஒரு நாள் பிசாசு பிடிச்ச மாதிரி நடித்தாங்களாம்மா. இவர் கொண்டு போய் சர்ச்சில் போட்டுட்டு பாஸ்டர் திட்டுனாராம்மா, ஏயா இத்தனை நாளாக இது பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்காக வந்துட்டு இருக்குது, இதுக்குள்ளேயே பிசாசு பிடிச்சோன்னா அப்போ எங்களுக்குள்ளெல்லாம் எத்தனை ஆயிரம் பிசாசு இருக்கணும், முதல்ல இதை ஓட்டுங்கய்யா, அதுக்கப்புறம் எங்களை தேடுங்கய்யா, இந்த பிசாசு பாருங்க இது பைபிள் தூக்குது ஜெபம் பண்ணுது, இதுக்கே பிசாசு விட மாட்டேங்குதான்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பின்மாறத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இல்லைன்னா பிரச்சனை அந்த மாதிரி தான் பிரச்சனை, ஆனால் ரெண்டுக்கும் டீலிங் என்னவா இருக்கணும்னா வித்தியாசமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் அதான் நான் ஒரு டைம் இந்த லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, ஏண்டா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கத்தரை மறந்துட்டேல்லடா, ஆண்டவரை விட்டு போன இல்லை, அதுக்கப்புறம் தான்டா நீ பைபிள் வாசிக்கிறத நிறுத்தின, அதுக்கப்புறம் தான்டா நீ சர்ச்சுக்கு வரதை நிறுத்தின அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோன்னா மனம் திரும்பியா, ஆமா பாஸ்டர் என்னைக்கு அந்த பொண்ணை தேடி போயினோ அன்னையிலேருந்து எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் போச்சு பாஸ்டர் அப்படின்னு மனம் திரும்பும். இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், ஏம்மா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானம்மா நீ ஜெபம் பண்ணுறதை விட்ட? இல்லை பாஸ்டர், நைட் ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் இப்போ தான் பாஸ்டர் நாங்கள் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னைக்கு அவனை காதலிக்கிறேனோ அன்னையிலிருந்து நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், அதுலேருந்து தான் நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே ஃபஸ்ட்டு கேட்குறது ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியான்னு தான் கேட்பான். சாயந்தரமான நைட்டானா கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் 2 பேரும் ஃபோனில் 25 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோன்ட்டு. அப்போது அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஞானத்தில் ஒர்க் அவுட் அப்படி சொல்லி அவனை கொண்டு வந்தாச்சு கர்த்தருக்குள்ள. ஆனால் எனக்கு இப்போ நான் முழிக்கிறேன், ஐயோ அப்போ இந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா சாதாரணமாக கொண்டு வர முடியாது, கண்டிப்பா அதுக்கு ஒரு தனிய கிருபை. அதான் இந்த வகை பிசாசு உபவாசத்தினால அன்றி வேறு ஒன்றுனால என்ன செய்யாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா, ஏற்கனவே நடந்ததை வச்சு நம்மளால் அதை கணிக்கவே முடியாது.
அப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஞானத்தை கற்று தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக இந்த மனுஷனுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய இரண்டாவது ஜெப குறிப்பு. சவுண்ட் கொஞ்சம் ஆமென் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கலாமா? அவர்கள் எரேபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபையார் அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். 5வது வசனம், அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாட்கள் பொறுத்து என்னிடத்திற்கு திரும்பி வாருங்கள் என்றார். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, இந்த மனுஷன் வந்து ஆண்டவர் பூமி எங்கும் யாருக்குமே செய்யாத அதிசயத்தை இந்த மனுஷனுக்கு பண்றாரு. ஆனா இந்த மனுஷன் எதனால இவன் இழந்தான் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ரொம்ப முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, உங்க அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லை, உங்க அப்பாவுடைய நடத்துதல் சரியில்லை, உங்க அப்பா ரொம்ப மோசமா நடந்தாரு, ரொம்ப கடினமா இருந்தாரு, அவர் ரொம்ப கோவப்பட்டாரு, அவருக்குள்ள ரொம்ப எரிச்சல் இருந்துச்சு, அவர் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டாரு. ஆனா நாங்க இப்ப வேற எந்த ரிக்வெஸ்டும் உங்கள்கிட்ட கேட்கல, உங்க அப்பாவுடைய குணம் உங்களுக்குள்ள வேண்டாம். நீங்க உங்க அப்பா மாதிரி கோவப்படாதீங்க, நீங்க உங்க அப்பா மாதிரி எரிச்சல் அடையாதீங்க, உங்க அப்பா மாதிரி நீங்க இருக்காம, நீங்க எங்களை கடினமாய் நடத்தாம நீங்க எங்களை லகுவா நடத்துனீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்னைக்குமே சேவகரா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷன் வந்து அதை ஏத்துக்காததை குறித்து பின்னாடி நடக்கிற வாசிக்கிற அந்த வசனத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அவன் ஏத்துக்கவே இல்லை. எங்க அப்பா அப்படி கோவப்பட்டாரா, நான் அதை விட கோவப்படுவேன். எங்க அப்பா அப்படி எரிச்சலானாரா, நான் அதை விட எரிச்சலாவேன். என் அப்பா அவனுடைய இடுப்பு வந்து என் சுண்டு விரல் மாதிரி அப்படின்னு எங்க அப்பா வந்து சவுக்குனால தண்டிச்சாரா, நான் உங்க தேளுனால தண்டிப்பேன். நான் எங்க அப்பாவை விட கேரக்டர்ல ஒஸ்டா இருப்பேனே தவிர அவரை விட குறைவாலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப நல்லா கவனிங்க. இரண்டாவது நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து நீ உங்க அம்மா மாதிரி இருக்க, இந்த கேரக்டர் உங்க அம்மா மாதிரி இருக்குது, நீ சேஞ்ச் பண்ணிரு, நீ மாத்திரு. உங்க அம்மா இந்த கேரக்டர்ல தான் கஷ்டப்பட்டா, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் வியாதி வந்துருச்சு, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் குடும்பம் உடஞ்சிருச்சு, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் பயன்படாம போயிட்டாங்க, உங்க அம்மா இதனால தான் ஒரு இடத்துல ஓரமா ஒதுங்கிட்டாங்க, இல்லைன்னா உங்க அப்பா இதனால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, உங்க அப்பா இதனால தான் உங்க அம்மாவை மதிக்கவே இல்லை, உங்க அப்பா இதனால தான் வாழ்க்கை முழுக்கும் கஷ்டப்பட்டார், உங்க அப்பாவுடைய கோபம் பாரு என்ன பெரிய பிரச்சனை பண்ணிருச்சு அப்படின்னு உங்களிடத்துல யாராவது ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா, கோபம் வருது. எங்க அம்மா மாதிரி நல்ல குணம் ஏதாவது சொன்னா நமக்கு சந்தோஷமாகும், நம்ம அப்பா மாதிரி நல்ல குணம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாகும். ஆனா யாராவது ஒருத்தர் உங்க அம்மா மாதிரி உங்க அப்பா மாதிரி உனக்கு கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னா நம்ம நிறைய பேரால் அதை ஒத்துக்கவே முடியாது. ஆமா, நான் அப்படிதான் இருக்கேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குணத்தை ரொம்ப பார்ப்பாரு. ஹலோ, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப கவனமா சொல்றேன், நீங்க எவ்வளவு ஜெபிக்கலாம் சிஸ்டர், நீங்க எத்தனை ஊழியம் பண்ணலாம் சிஸ்டர், ஆனா உங்க குணம் மாறலைன்னா நான் நம்புறேன் ஆண்டவரை நீங்க தரிசிக்கவே முடியாது. பாத்தீங்களா, நீங்க ஆண்டவருக்கு பிரியமாவே வாழ முடியாது. சில பெரிய ஊழியம் பண்றாங்க, ரொம்ப ஜெபம் பண்றாங்க, ஆனா என்னன்னா அப்பாவுடைய குணம் அப்படியே. அப்ப நான் சொல்றேன், அம்மாவுடைய வியாதி உங்களுக்கு வந்தா பரவாயில்லையா, அப்பாவுடைய வியாதி வந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்பாவுடைய குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அப்படிதான், அவங்களுடைய பிளட் தான் உங்களுக்குள்ள ஓடுது. அதை நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சொல்லும் போது இல்ல மாத்தி இல்ல நான் அப்படி இருக்கக்கூடாது, எனக்குள்ள ஆண்டவருடைய பிளட் தான் ஓடணும், எங்க அம்மா மாதிரி நான் இருக்கக்கூடாது, எங்க அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதது என்ன? நான் வந்து எங்களுடைய தாயார் வந்து ரொம்ப ஷார்ப்பா பேசுவாங்க. ரொம்ப அப்படின்னா வந்து
அப்படின்னு நெஞ்ச கிழிக்கிற மாதிரி சில டைம் பேசிடுவாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன். எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தாரே தவிர எங்கள் அப்பா வந்து ரொம்ப நியாயமான ஆள். அப்படின்னா அவரை மாதிரி நியாயமாக பார்க்கவே முடியாது. ஒரு அம்மா வந்து எங்கள் அப்பா கையில் 25 காசை கொடுத்து ஒரு ஒரு கோயிலில் உண்டியலில் போட சொல்லி கொடுக்குறாங்க எங்கள் அப்பா கையில். அப்போ வந்து அவர் வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட எதுக்குமே எதிர்த்து பேசுனதே இல்லை. நான் சொல்கிறேன், நான் எல்லாம் போய் கோயிலில் உண்டியல்லாம் போட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க, 25 காசை கொண்டு போய் உண்டியலில் போடு அப்படின்னாரு. எனக்கு அன்னைக்கு பயங்கரமான நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட வந்து அதை மறைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, நான் வந்து அந்த கோயிலில் உண்டியலில் இந்த 25 காசை போடலைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வாழைத்தோப்புக்குள்ளே போய் ஒரு நல்ல வாழை கொலை ஒன்றை வெட்டிட்டு போய் அந்த கோயிலில் கொடுத்துட்டாரு. எங்கள் பையன் 25 காசு கொடுத்து விட்டேன், அவன் உண்டியலில் போடலை, அதனால அந்த அம்மாவுடைய பணத்துக்கு அந்த அம்மா கொடுத்தது மாதிரி நினச்சிங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப நியாயமான மனுஷன். எங்கள் அம்மாவுடைய அந்த ஷார்ப்பான வார்த்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு பாட்டிலை எடுத்து இடுப்பில் சொருகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாரு, ஆசிட் வாங்குறதுக்காக போயிட்டார். எங்கள் ஊரில் வந்து தற்கொலை பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் ஆசிட் குடித்து சாவாங்க. ஆசிட் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ஷீட்டை எல்லாம் உரைய வைக்கிறதுக்காக ஆசிட் சில இடத்துல விற்பாங்க. அது எங்கள் ஊரில் அதிகமாக வந்து சூசைட் பண்ணுறவங்க நிறைய பேர் அந்த ஆசிட் அவங்க குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கிற அப்படியே ஒவ்வொரு அவயமாக அப்படியே அழுகி வாமிட் எடுப்பாங்க. வாமிட் எடுக்கும்போது நான் எல்லாம் பார்த்துருக்குறேன், கண்ணால் பார்த்துருக்குறேன். குடல் வெளியே வர்றது பார்த்துருக்குறேன். அந்த அந்த சரி அது உள்ளே இருக்கிற அவயவங்களெல்லாம் வெளியே வர்றதை என் கண்ணில் அந்த அவங்களுடைய வாமிட்டை பார்த்துருக்குறேன். அப்படி அது பயங்கர எஃபெக்ட் ஆனது. அப்போ எங்கள் அப்பா வந்து இடுப்பில் சொருகிட்டு எங்கள் அம்மாவுடைய வார்த்தை ஷார்ப்பாக இருந்து போயிட்டார் அப்படியே ரொம்ப தூரம். எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவை ரொம்ப நேசிப்பார். எங்கள் அப்பா, எங்கள் சின்ன அக்கா, அவள் தான் ரொம்ப ஜெபம் பண்ணுவாள். அவள் பின்னாடியே போனா பாருங்க, ஓடி போய் எங்கள் அப்பாவுடைய காலை கட்டி பிடிச்சி, எனக்காக உயிரோடு இருக்கணும்ப்பா, நீங்கள் எனக்காக உயிரோடு இருக்கணும்ப்பா, என் முகத்தை பாருங்கப்பா. எங்கள் அப்பா சில தீர்மானத்தை எடுத்துட்டார் அப்படின்னா அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருவார். நாங்கள் அழுறோம், எங்கள் குடும்பமே அழுது. ஆனால் எங்கள் அம்மா எப்படி உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் பண்ணதான் நியாயம், நான் பண்ணதான் நியாயம், அவர் என்ன இப்படி பண்ணார், போயிட்டு வரட்டும், போனால் சானா செத்துனா சாகட்டும். அப்படி கல்லு மாதிரி ஏன்னா உணர்வே இருக்காதா. எனக்கெல்லாம் பயங்கரமான கோவம் அந்த வயசுல. அதனால எங்கள் அக்கா வந்து அப்புறம் எங்கள் அப்பாவை தாஜா பண்ணி இழுத்துட்டு வந்து எங்கள் அப்பா அந்த இதை மாறிட்டாரு. அன்னைக்கு ரட்சிக்கப்படலை, 2 பேருமே ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு 2 பேருமே ஆண்டவர் சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான பேச்சு வந்து எனக்குள்ள வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஷார்ப்பாக அப்படியே யாராவது ரொம்ப நமக்கு வந்து கையில் பலன் இல்லை, சிலருக்கு வாயில் பலன் இருக்கும்ல. நமக்கு எங்கே இருக்காது கையில், யாருக்கு சிலருக்கு எங்கே பலன் இருக்காது. பொதுவாக தாய்மார்களுக்கும் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் எங்கே பலன் இருக்காது, கையில் பலன் இருக்காது. ஆனால் எங்கே ஷார்ப்பு எங்கே பலன் இருக்கும், ஆயில தான். தீட்டப்பட்ட சவரவன் கத்தி அப்படின்றது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பேசினாங்க அப்படின்னா அப்படியே குத்தி கிழிச்சு எதிராக நிற்கிற ஆள் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நீ வேஸ்ட்ரா, நீ உயிரோட வாழ்றதே வேஸ்ட்ரா அப்படின்ற அளவுக்கு எங்கள் வாய் பேசும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு, இந்த பாரு, நான் உன்னை பயன்படுத்தணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது, ஊழியத்தில் நடத்துறது எல்லாமே வேற. ஆனால் உன் கேரக்டரை நீ சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எனக்கு பிரியமான பிள்ளையா நீ இருக்க முடியாது. நீங்க எலியாவினிடத்திலிருந்து எலிசா எத்தனை மடங்கு அற்புதத்தை வாங்கினாராமா? 2 மடங்கு. எலியாவை விட யார் தான் பெரிய ஆளா இருக்கணும்? எலிசா தான் பெரிய ஆளா இருக்கணும். ஆனா எலிசா பெருசா எதையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, எலிசாவுடைய கேரக்டர் குணம் சுத்தமா சரியில்லை. ரொம்ப கோவக்காரரு, ரொம்ப எரிச்சல்காரரு. அதான் பிள்ளைகள் வந்து மொட்டை தலையா ஏறிப்போன்னு ஒரு கூட்டம் பிள்ளைங்க உட்காந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்து சபிச்சுட்டார அந்த குழந்தைங்களை. சபிச்சு காட்டுலேருந்து சிங்கங்களை வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சாங்க. அப்போ ஆண்டவருக்கு வந்து பிரியமா இருக்காது. குணம் அதான் ஆண்டவர் வந்து இது யோனாவை வந்து நினிவே பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்தினாரு? யோனாவை தான் பயன்படுத்தினாரு. யோனாவை தான் ஆண்டவர் கொண்டு போறாரு. அவன் மூலமாய் ஆண்டவர் செஞ்ச ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம். ஆனா ஆண்டவரே அவன் மேல சலிச்சுக்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய குணத்தை மட்டும் அவன் என்ன பண்ணலன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிச்சலா இருப்பது, சொல்லுங்க சத்தமா,
நல்லதோன்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. எப்படி பாருங்களேன், நம்ம அம்மாங்க சில நேரத்தில் சொல்லுவோம், நீ இப்படி கோபமா இருக்கிறது உனக்கு நல்லதா? சாகிற வரைக்கும் இப்படி இருக்கிறது எனக்கு நல்லதுதான் அப்படின்றது மாதிரி. அப்போ நான் நினைச்சேன், இந்த யோனாவுடைய ஒன்று விட்ட சகோதரங்கள்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க போல, இல்லை ஏறக்குறைய அந்த பிளட்டோட சேரும் போல, சொந்தக்காரங்க போல தெரியுது. இல்லை இல்லை இல்லை, உங்க அப்பா எனக்கு பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு. உங்க அப்பா எங்களை கடினமா நடத்தினாரு. உங்க அப்பா சோம்பேறியா இருந்தாரு. உங்க அப்பா சாதிக்கிறதுக்குள்ள எண்ணமே அவருக்கு இல்லாம இருந்துச்சு. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? உங்க அம்மாவுடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட். உங்க அம்மாவுடைய கேரக்டர் இப்படி இல்லை. தனக்குள்ள இருக்கிற எல்லா தாளந்தையும் உங்க அம்மா புதைச்சிட்டாங்க. நீங்க அப்படி இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன ஜெபிக்கணும்னா, எங்க அம்மா கூட எனக்கு வேணாம் ஆண்டவரே, எங்க அப்பா குணம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு யார் குணம் வேணும் அப்படின்னா, நீர் எனக்கு ஒரு குணத்தை, நல்ல குணத்தை. நான் உங்களை யாரையும் காயப்படுத்தல, உங்களை யாரையுமே குற்றமும் சொல்லல. ஆனா ஆண்டவர் ரொம்ப எதை பார்க்கிறாருன்னா, கேரக்டரை ரொம்ப பார்க்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒருவேளை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாவது நீங்க நினைங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க குணத்தை மாத்திக்கணும்னு, கொஞ்சம் உங்க குணத்தை மாத்திக்கணும்னு கொஞ்சமாவது நினைங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்க குணத்தை மாத்திக்கணும்னு கொஞ்சமாவது நினைங்க. ஆமென். சிலருக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். அப்பா மாதிரி கோவப்படுறேன்னு சொன்னா சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதான் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம மாதிரி எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நினைப்போம், நான் நிறைய அம்மா அப்பா சொல்லுவோம், என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதம்மா, என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதங்கம்மா. நல்ல வயசானதுக்கு பிறகு நிறைய அம்மாங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன மாதிரி மட்டும். சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதம்மா. நான் அது கவனிக்காம அப்படி இருந்துட்டேன், என் கேரக்டரே அப்படி ஆயிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நல்ல குணம் உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க போறோம். என் குணத்தை மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பலிபீடத்துல வைக்கிறேன், ஆண்டவரே நான் பலிபீடத்துல வைக்கிறேன், ஆண்டவரே நான் பலிபீடத்துல வைக்கிறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை, நான் உண்மையிலே ஊழியக்காரர் பேசுறது உண்மைதான் ஆண்டவரே, நீங்க எனக்கு யாருக்குமே செய்ய முடியாததை நீங்க எனக்கு செஞ்சீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. இன்னியும் எனக்கு அப்படிதான் நீங்க செய்ய போறீங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாததை எனக்கு செய்ய போறீங்க. ஆனா நீங்க கொடுக்கறத இனி நான் தவறக்கூடாது, என் குணத்தினால நான் தவறக்கூடாது. ஏசப்பா என் குணத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. என்ன நியாயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல ஆண்டவரே. நான் நல்லவன், என் மனைவி கெட்டவா, நான் நல்லவா, என் கணவன் கெட்டவன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு உங்க சமூகத்துல வரல. ஆனா உங்களுக்கு பிடிக்காத குணம் எந்த குணம் இருந்தாலும் இப்பொழுது இந்த 21வது நாள் ஜெபத்துல பலிபீடத்துல வைக்கிறேன். என் குணத்தை நீங்க மாத்தணும்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்வீராக, என் குணத்தை சேஞ்ச் பண்ணுங்கப்பா. நான் அப்படி இருக்க கூடாது, என் முகம் அப்படி இருக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க, எங்க அம்மா மாதிரி நான் இருந்துட கூடாதுப்பா, எங்க அப்பா மாதிரி நான் இருந்துட கூடாதுப்பா. நான் நீதிமானா இருக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கணும், நான் நீதிமானா இருக்கணும், நான் நீதிமானா இருக்கணும். ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா இருக்கணும். நான் அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்க கூடாது. ஆண்டவரே உங்க சுபாவம், உங்க முகம், உங்க பேச்சு, ஆண்டவரே உங்க நட, உங்க சிந்தை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி, என் எலும்போடு எலும்பாக, என் சதையோடு சதையாக, என் ரத்தத்தில் ரத்தமாக, என் உடல் முழுதும் நீங்க கலந்துருங்க ஆண்டவரே. ராஜா 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 என் எலும்போடு எலும்பாக, என் சதையோடு சதையாக, என் நரம்போடு நரம்பாக,
இரத்தத்தில் இரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே, உயிரிலும் கலந்தீரே. சொல்லுங்க எல்லாரும், உடல் முழுதும் கலந்தீரே, உயிரிலும் கரைந்தீரே. உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என் சாஃப்ட் பீட் கரைந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, எனிலே எங்கே தேடினாலும் உம்மைத்தான் காணவே. சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, எனிலே எங்கே தேடினாலும் காணவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ சில நேரங்களிலே நம்முடைய முன்னோர்களுடைய அந்த அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளோட போராடும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு 13 வயதான ஒரு சின்ன பையன், 13 வயசான ஒரு சின்ன பையன், இந்த 13 வயதான ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோன், அவனுடைய தகப்பனாருடைய ஃபோனில் ஒரு ஒரு தவறான படத்தை அவன் பார்த்துட்ருக்கிறான். அப்போது அந்த அந்த பையனை வந்து நான் சந்தித்தேன். ஏன்டா, என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்படி இருக்க? அவன் சொல்கிறான், என்னன்னே தெரில அங்கிள், எனக்கு பிடிக்கல அங்கிள், அதை பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப அதை தப்பாக தான் நான் நினைக்கிறேன். நான் ஏசப்பாவுக்கு மாதிரி பாவம் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இதனாலே எனக்கு தூக்கம் இல்லை அங்கிள், இதனாலே என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அங்கிள். ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தூண்டுது அங்கிள், ஏதோ ஒன்று எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுது. எனக்கு மொபைல் அப்படியே எங்கள் அப்பாட்ட திருடி எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது, பாத்ரூமுக்கு ஓடலான்னு தோணுது, எங்கள் அம்மாவை ஏமாத்தலாம், எங்கள் அப்பாவை ஏமாற்றி எப்படியாவது அதை பார்த்துடலான்னு என் மனசு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவை உட்கார வச்சு பேசுகிறேன். பேசும்போது என்ன ஏன் அப்படின்னு, அப்போ அவருடைய தகப்பனார் அழுறாரு. இல்லை இல்லை இல்லை, என் கேரக்டர் அப்படி இருந்துச்சு, நான் தான் மாறணும், நான் தான் ஃபஸ்ட்டு மாறணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போ சில நேரங்களிலே அம்மா அப்பாவுடைய அந்த ஸ்பிரிட் வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா, அப்படியே பிள்ளைகளுக்குள்ள. இந்த தாயார் வந்து சில நேரத்தில் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்படுறாங்க, தள்ளி விடப்படுறாங்க பாருங்க. அவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறது சேஃப்டி இல்லை. அந்த வயசு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த 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 ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகும் பாருங்க. அவங்களுக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்னலாம் தோணுது. இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பனாக நம்ம பேசணும் நிறைய, ஆனால் பேச முடியாது. அதனால அதான் இந்த நெகேமியா ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்றேன். எப்படின்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாவம் செய்தது தாத்தா தான், பாவம் செய்தது அப்பா தான். ஆனா இந்த பிள்ளை என்ன ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் இவன் எதுவுமே பண்ணல, இவன் நீதிமான், இவங்க பிறந்ததுல இருந்து ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனா அவன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சோ அப்பாவுடைய பிளட் எனக்குள்ள இருக்குது, அதனால அந்த பாவத்துல யாருக்கும் உடமை இருக்குது, எனக்கும் உடமை இருக்கு. அதனால ரிஜெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நானும் அதற்கு காரணம் அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்ப வந்துடவே கூடாது. இன்னைக்கே நீங்க சிலுவையில அறைங்க, உங்க குணத்தை தயவு செய்து மாத்துங்க. நான் இப்படிதான் இருப்பேன்னு தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. அந்த குணம் நான் சொல்றேன், அது காயப்படுத்திடும்.
இப்ப தெரியாது, அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நான் இப்படிதான் இருப்பேன். சில ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 ஆணாதிக்கம் அப்படி இருக்கு பாருங்களேன். எங்க அப்பா எங்க அம்மாவை எப்படி வச்சிருந்தாங்க, எங்க அம்மா மாதிரி நீ உட்கார மாட்டியா, எங்க அம்மா மாதிரி நீ பண்ண மாட்டியா, அப்படிதான் பண்ணணும் நீ. எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, உங்க அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க பிரதர். அதுக்காக உங்க மனைவி அப்படி போட்டு நம்ம பண்ண முடியுமா? ஆண் ஆதிக்கத்தினால இல்லைன்னா பெண் ஆதிக்கத்தினால எல்லாம் எதையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, நிறைய பிள்ளைகள் வந்து தகப்பனார் தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பிடிச்சி அப்படியே பிசுக்கி வச்சிருப்பாங்க, அப்படியே அப்படியே வச்சிருப்பாங்க, கைக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. அவர் அந்த அம்மா வந்து போங்கயா அப்படின்னா அந்த ஐயா போவார், வாங்கிட்டு வாங்கயா அப்படின்னா வாங்கிட்டு வருவார், அப்படியே கை கட்டி அப்படியே அப்படி வச்சிருப்பாங்க சிலர். இந்த பிள்ளைங்க அதே கேரக்டரை போய் தன்னுடைய கணவனாரை வந்து அப்படி வைக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்குமா சொல்லுங்க? அது நடக்குமா? உங்க அம்மாவுக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு, அதுக்காக உங்களுக்கு அப்படின்னு நான் எங்க அப்பா மாதிரி தான் வச்சு அப்படின்னு வைக்க முடியுமா? அந்த கேரக்டர்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணா பத்தாது, உபவாசம் இருந்தா பத்தாது. எங்க சேஞ்ச் ஆகணும்னா என் குணம் மாறணும். பேதுரு நான் சொல்றேன் ஆண்டவரோட தான் இருந்தான், எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி நான் தான். ஆனா எதை மட்டும் விடல, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பட்டயத்தை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியா வச்சிருந்தான். அது இதுவரைக்கும் ஆண்டவருக்கே தெரியல, கூட இருக்கிறவனுக்கே தெரியல. அவன் எங்கடா வச்சிருந்த நீ? அந்த சமயம் வரும்போது எடுத்தா மாறுங்க, பட்டயத்தை எடுத்து ஒரு போடலான்னு நினைச்சான். ஆனா நான் நம்புறேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவது நல்லா போட்டிருப்பான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தா நல்லா போட்டிருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் போடுறது கூட எப்படிதான் ஆச்சு? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செஞ்சா கூட விரோதமா பண்ணா நடக்கும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணீங்க உங்களுக்கு தான் ஆபத்து. தலையை கழுத்தை வெட்டணும்னு நினைப்பீங்க, காதை தான் வெட்டுவீங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும். நீ இத்தனை நாள் என் கூட இருந்து குணம் மட்டும் உனக்கு மாறல, ஏன்னா அந்த பழக்கம் மட்டும் உனக்கு போல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஆண்டவர் தொட்டார் அவனை, அவன் மனம் கசந்த அழுதான். ஆண்டவரே எனக்கு ஒரு தப்பான கேரக்டர் எனக்குள்ள இருக்குது, நான் எல்லாத்துக்கும் அவசரப்படுவேன். ஆனா கர்த்தர் அவனை மன்னித்து திரும்பவும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நான் எதை மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் அப்பா மாதிரி நல்ல குணம்லாம் இருக்கலாம், அம்மா மாதிரி நல்ல குணம்லாம் இருக்கலாம். ஆனா அம்மா மாதிரி கெட்ட குணம் எனக்குள்ள நீ செக் பண்ணுங்களேன், உங்களை யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு பாஸ்டர், நிறையவே இருக்கு. இல்லை நம்ம இயேசுவின் பிள்ளை, கையை அப்படியே மேல உயர்த்தி இயேசுவே 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 இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் எலும்போடு எலும்பாக, என் சதையோடு சதையாக, சொல்லுங்க என் நரம்போடு நரம்பாக, என் ரத்தத்து ரத்தமாக, உடல் முழுதும் காலந்தீரே, உயிரிலும் காரைந்தீரே, உடல் முழுதும் காலந்தீரே, உயிரிலும் காலந்தீரே, உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக காலந்த இயேசுவே, என்னில் காரைந்த எல்லாரும் கையை உயர்த்திய நீலே
ஏனிலே எங்கே தேடினால் அப்பா உம்மைத்தான் காணவே வேண்டும். ஏனிலே இது ஒரு ஜெபமா, இது ஒரு ஜெபமா, பரலோகத்துல போய் எட்டட்டும். ஏசப்பா என்னில என்ன தேடுனா உங்க குணம், உங்க குணம், உங்க குணம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க குணம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்ன மாற்றுங்கப்பா, என் குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க அப்பாவுடைய சுபாவம் எனக்கு வேண்டாம், எங்க அம்மாவுடைய சுபாவம் எனக்கு வேண்டாம், என் கூட பிறந்தவங்களுடைய சுபாவம் எனக்கு வேண்டாம், என் முன்னோருடைய சுபாவம் எனக்கு வேண்டாம், என் தலைவருடைய சுபாவம் எனக்கு வேண்டாம். இப்போ இந்த 21வது நாள் ஜெபத்துல என் கையை உயர்த்தி ஜெபிக்கிறேன். உங்க கேரக்டர், உங்க கேரக்டர், உங்க குணம் இப்போ 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 ஏசப்பா கேட்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தர்றாரு. இயேசுவே இயேசுவே அந்த சாபத்திலிருந்து விலக்கப்படுவார்களாக, அந்த அக்கிரமத்திலிருந்து விலக்கப்படுவாராக. இப்பொழுது வம்சா வழியாய் தொடர்கிற அந்த வியாதிக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, வம்சா வழியாய் தொடர்கிற பொத்தலான பைக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நீங்கள் மாற 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 அந்த காரியங்கள் எல்லாம் மாறுது. கையை உயர்த்தி ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் சத்தமா ஜெபம் பண்ணுப்பா. இந்த வசனத்தை சொல்லி, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்னிலே எங்க தேடினாலும் ஆண்டவரே வேணாப்பா வேணாப்பா, நான் என் கணவனார நேசிக்கணும், நான் என் மனைவியை நேசிக்கணும், நான் என் பிள்ளைகளை நேசிக்கணும். எனக்கு எங்க முன்னோருடைய குணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாமப்பா. கேட்க கேட்க கர்த்தர் செய்யறாரு. என்கிட்ட எங்க தேடினாலும் உங்களை பார்க்கணும், என் கண்ணை தேடினா உங்களை பார்க்கணும் ஆண்டவர், என் சிந்தையை தேடினா உங்களை பார்க்கணும் ஆண்டவர், என் இருதயத்துல உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என் நடையில உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எஸ்ஸப்பா உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஏனிலே எங்கே தேடினாலும் உம்மைத்தான் காணவே, ஏனிலே எங்கே தேடி